வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, அதிக உடல் எடை, மூச்சு விடுவதில் சிரமம், மருத்துவ அறிக்கை சொல்லும் தகவல். எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் தான் என்னை காப்பாற்றணும். ரவீந்தர் அவர்கள் உடல்நலம் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. வாங்க இந்த வீடியோல என்ன செய்தின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன், ரவீந்தருக்கு என்னாச்சு? ஐசியூவில் இருந்து இப்படியா? விலாசும் நெட்டிசன்கள். வெளியான மருத்துவ அறிக்கை. தயாரிப்பாளரும் ரவீந்தரும் லிப்ரா புரொடக்ஷன் என்ற நிறுவனத்தை மூலம் நட்புனா என்னன்னு தெரியுமா, முருங்கைக்காய் சிப்ஸ் போன்ற படங்களை தயாரித்துள்ளார். அவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து வருகிறார். அந்த நிலையில தற்போது உடல்நிலை மோசமாக மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் தொடர்ந்து பெற்று வருகிறார். தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர்களும் சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இருவரும் எளிமையான முறையில் திருப்பதி கோயில் சில நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டாங்க. இதை தன்னுடைய சமூக தலைவல பக்கத்தில் ரவீந்தர் சில புகைப்படங்களுடன் வெளியிட்டிருந்தார். இந்த புகைப்படம் வெளியானதுதான் தாமதம். இருவரையும் பிடித்து கொண்டு மீடியாவினர் மிக குண்டாக இருக்கும் ரவீந்தரை பணத்திற்காகத்தான் மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டாங்க என்று கடுமையாக விமர்சனங்கள் முன்வைத்தாங்க. ஆனால் தங்களது திருமணத்திற்கு காதல் மட்டுமே காரணம் என்று இருவருமே 2 வருடமாக காதலித்து வந்ததாகவும் பெற்றோரின் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் பல ஊடகங்களில் ஜோடியாக அமர்ந்து பேட்டி அளித்து வந்தாங்க. திருமணம் செய்து கொண்டு ஜாலியாக இருந்து வந்த இருவருமே ஊர் சுற்றிய நிலையில் மோடி புகார் ஒன்றில் தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர்கள் போலீசார் கைது செய்தாங்க. சென்னை சேர்ந்த பாலாஜி என்பவரிடம் கழிவலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் தொடங்க பங்குதாரராக சேர்த்துக் கொள்வதாக கூறி 16 கோடி ரூபாயை பெற்று ஏமாற்றி விட்டதாக தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் புகார் அளித்திருந்தாங்க. அந்த புகார் உறுதியானதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க. இதையடுத்து ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் 2 முறை ஜாமீன் மனு தாக்கல் செய்த நிலையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 5 கோடிக்கணக்கான உத்தரவாதத்தை ரவீந்தர் சந்திரசேகர் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதை அடுத்து ரவீந்தர் அவர்கள் தற்போது பிணையில் உள்ளார். இவர் பிக்பாஸ் 7 நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து வருகிறார். இந்த நிலையில அண்மையில பிக்பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து கொண்டு வந்த போது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் மூக்கில் ஆக்சிஜன் டியூபை உடன் அவர் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து வந்தார். இதையடுத்து அவருக்கு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதாக அதன் காரணமாக 1 வாரம் ஐசியூவில் சிகிச்சை பெற்று தகவலை வெளியிட்டார். ரவீந்தர் அவர்கள் ரிவ்யூ கொடுக்கிறத பார்த்துட்டு இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கடுப்பாகி உடல்நலம் தான் முக்கியம், இதற்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்களா, இது தேவைதானா, கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. இந்த நிலையில மருத்துவ அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து இவருக்கு உடல்நலம் மூச்சு விடுதல ரொம்ப சிரமம் ஏற்பட்டு வருது. இதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியல, கடவுள் கையில தான் இருக்கு. தொடர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னதாக அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க மருத்துவ குழு. இந்த நிலையில இவருக்கு தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் மூச்சு விடுதல் சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.